तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो. ஓம் சாந்தி. 108 நாள் பிராணிக் பட்டி அவ்யக்த முரளி அத்தியன் பட்டியில் இன்றைக்கி 41வது நாள். அவ்யக்த முரளியோட டேட் 13/11/81. ஹெட்டிங் பகுத்தறியும் மற்றும் நிர்ணய சக்தியின் ஆதாரம் சைலன்ஸின் சக்தி. பகுத்தறியும் மற்றும் நிர்ணய சக்தியின் ஆதாரம் சைலன்ஸ் சக்தி. இன்னைக்கு சாந்தியின் சாகர் சிவபாபா தன்னுடைய சாந்தி மூர்த் குழந்தைங்களை பார்த்து சொல்கிறார். ஸோ இன்றைக்கி பாபா உங்கள் எல்லாருக்கும் அந்த நிர்வான் ஸ்திதி, சாந்த ஸ்வரூப் ஸ்திதியை அனுபவம் பண்ண வைக்க வந்திருக்காரு. ஏன்னா உங்கள் ஆத்மாவுடைய சுய தர்மம், உங்களுடைய சுய கர்மம், உங்களுடைய சுயஸ்வரூபம் எல்லாமே சாந்தி தான். உங்களுடைய தேசம், உங்கள் தேசம் கூட சாந்தி தான். அதே மாதிரி இந்த சங்கம யுகத்தோட விசேஷமான சக்தியும் என்னென்னா சாந்தியின் சக்தி தான். ஸோ வெளிநாட்டில் பெர்னாட் ஷான்னு ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ அவர் பெட்டில் படுத்தப்பட்டிக்காக இருக்கார். டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாருங்கள், இவங்களை எந்திரிச்சு நிற்க வைங்க, நடக்க வைங்க அப்படின்னு. சரிங்க டாக்டரும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வீடு பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. அப்போ லிஃப்ட்டு எதுவும் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டாக்டர் படியில் கஷ்டப்பட்டு கீழேருந்து அப்படியே மேலே ஏறி அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளார போகும்போது இவருக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ படி ஏறி அவங்க மேலே வந்திருக்காரா. ஸோ அங்கே மேலே போனோன்னா அவர் டாக்டர் பத்துன்னு விழுந்துட்டார். அதை பார்த்துட்டு இவர் உடனே ஓடி போய் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இவருக்கு தண்ணி மூஞ்சில் தெளித்து தண்ணிலாம் கொடுத்து எந்திரிங்க அப்படின்னு அவரை கொண்டு சேர்லாம் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அவரை பார்த்துக்கிட்டார். இப்போ டாக்டர் சொன்னாராம், எனக்கு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு. இவர்கிட்டாரா, எதுக்கு ஃபீஸு, நீங்கள் என்ன பார்த்தீங்க, நான் தான் உங்களை நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னு தூக்கி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சு சேரில் தண்ணியெலாம் கொடுத்தேன் அப்படின்னு. இப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், உங்களுக்கு உடம்பு குணமாயிடுச்சு தானே, இவ்வளோ நேரம் படுத்தே இருந்தீங்க, நான் விழுந்ததை பார்த்துட்டு நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சு ஓடி என்னை காப்பாற்றியும் எனக்கு இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் உடம்பு சரியாயிடுச்சு தானே அப்படின்னு. ஸோ இதை சொல்லிவிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இந்த சங்கமேகத்தோட இந்த ட்ராமாவோட இன்னொரு ரகசியம் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க ஆரம்பிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். ஊக்கோற்சாகம் வேணுமா மற்றவங்களுக்கு ஊக்கோற்சாகம் கொடுங்க, சாந்தி வேணுமா மற்றவங்களுக்கு சாந்தி கொடுங்க, அன்பு வேணுமா மற்றவங்களுக்கு அன்பு கொடுங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த முரளியை பார்த்திங்கன்னா இந்த அவ்யக்தவாணியில் பாபா சொன்ன எல்லாத்தையும் ஒரு 21 பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு இந்த மெமரி லொக்கேஷன் மெத்தடு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றுனா சாந்தி, அந்த சாந்தி ஸ்தம், அப்புறம் 2வது ஹிஸ்ட்ரி ஹாலு, 3வது பாபா ரூம், இந்த மாதிரி இது முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று அந்த மெமரி லொக்கேஷன் பாயிண்டில் போட்டுகிட்டே போகணும். அப்புறம் முழு நாள் நம்ம அதை ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பண்ணும்போது அந்த இது ஞாபகம் இருக்கும் நமக்கு அப்படி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உங்கள் ஆத்மாவுடைய சுய தர்மம், சுய கர்மம், சுயஸ்வரூபம், உங்களுடைய சுய தேசம், இது எல்லாமே சாந்தி தான். 2வது பாயிண்ட் சங்கமயுகத்தோட விசேஷ சக்தி சைலன்ஸின் சக்தி.
உங்கள் சங்கமயுகி ஆத்மாக்களுடைய லட்சியம் கூட என்னது? இப்போ நம்ம வந்து ஸ்வீட் சைலன்ஸ் வீட்டுக்கு போகணும். அடுத்த 4வது பாயிண்ட் வந்து உங்களுடைய அனாதி லட்சியம். இந்த லட்சணம் என்ன அப்படின்னா அதுவும் சாந்த ஸ்வரூபம் தான். அடுத்த பாயிண்ட் 5வது வந்து இன்றைக்கி உலகத்துக்கு என்ன ரொம்ப அவசியம், எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து சாந்தியின் சக்தி தேவைப்படுது. அடுத்த 6வது பாயிண்ட் வந்து எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் இந்த சாந்தியின் சக்தியில் இருக்குது. இதில் மகாத்மா காந்தியோட அனுபவம் ஒன்று சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது சில நேரத்தில் அவங்கள பேச சொல்லும்போது அவர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஷை சுபாவமாக இருந்தார். அதனாலே அவர் பேச கொஞ்சம் தயங்கினார். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அதுவே எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்தது. ஏன்னா மனுஷனோட நேச்சர் என்ன இருக்குன்னா அந்த உண்மையை வந்து சப்ரெஸ் பண்ணிடுறான். இல்லை ஒன்று என்ன பண்ணுறாங்க, உண்மையை வந்து ரொம்ப பெருசாக இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு அதை ரொம்ப பெருசாக இது பண்ணி சொல்கிறாங்க. இல்லை அதோட ரூபத்தை மாற்றி சொல்கிறாங்க. இல்லை அதை வந்து அழுத்தி வேறு மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மனிதனோட நேச்சராகவே இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு வந்து அமைதியாக இருக்கிறது தான். சென்ட்ரலில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. எவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னா அங்கே வந்திருந்தது 100 பேராக தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 200 பேர் 500 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓம் சாந்தி. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த வானிலேருந்து இந்த 13, 19, 81 வானிலேருந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 21 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 21 பாயிண்ட்டை நம்ம வந்து மெமரி லொக்கேஷனில் போட்டு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதனால் என்ன பண்ணா மனசு அலையாமல் இருக்கும், யோகா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெமரி லொக்கேஷன் ஆல்ரெடி கிளாஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாந்தி ஸ்தம், செகண்டு வந்து பக்கத்துலேயே பாபாவுடைய இந்த ஹிஸ்ட்ரி ஹால், அப்புறம் 3வது பாபாவுடைய ரூம், அப்புறம் 4வது அந்த குட்டியா பாபாவோட குட்டியா, அப்புறம் 5வது ஆங்கன், அப்புறம் இங்கே 6வது வந்து பார்த்திங்கன்னா ஓம் சாந்தி பவன், அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல இங்கே கீழே அவங்க கிளாஸில் நடக்குங்க அது, அப்புறம் அடுத்து மேலே அந்த ஓம் சாந்தி பவன் ஹால் முரளி கிளாஸு, அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த லைப்ரரி, அப்புறம் பாபா ஹால், அப்புறம் டிஸ்பென்சரி, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், டைனிங், குளோபல் ஹாஸ்பிட்டல், மியூசியம், அதுக்கப்புறம் அப்படியே கீழே சாந்தி ஒன், மன்மோகினி ஒன், அந்த மாதிரி வந்து இந்த மெமரி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 21 பாயிண்ட் சொல்கிறோம். இந்த 21 பாயிண்ட்டையும் அந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம அப்படியே போட்டுட்டு போகணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் ஆத்மாவுடைய சுய தர்மம், சுயஸ்வரூபம், உங்களுடைய சுய தேசம், இது எல்லாமே வந்து சாந்தி தான். 2வது பாயிண்ட் சங்கமயுகத்தோடைய விசேஷமான சக்தி, சைலன்ஸின் சக்தி. 3வது உங்களுடைய லட்சியமே என்னது? இப்போ நம்ம எல்லோரும் அந்த ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமுக்கு போகணும். அடுத்து 7வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸ், அதாவது சாந்த ஸ்வரூபம் ஆத்மா எப்பயுமே ஏகாந்த வாசியாக இருக்கிறதுனால அவங்க மனசு வந்து ஏகாகிராக இருக்குது. அதனால என்ன ஆகுது, இந்த ஏகாகிரத்தினால 2 சக்தி அவங்களுக்கு கிடைக்கிது. ஒன்று வந்து பகுத்தறியும் சக்தி, இன்னொன்று நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி. இப்போ இந்த 2 சக்தி தான் நம்ம காரிய விவகாரத்தில் வரும்போது ஈஸ்வரிய சேவையில் இது ரெண்டுமே எல்லா பிரச்சனைக்கான ஈஸியான சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இந்த 7வது பாயிண்ட்டை நம்ம எங்கே போடணுன்னா ஓம் சாந்தி பவன் அந்த முரளி கிளாஸ் ஹால் இருக்குல்ல அங்கே போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது பாபாவுடைய கீழே ரூம், அங்கே உள்ள பாபா ரூம், அந்த ஓம் சாந்தி பவன் மேலே முரளி கிளாஸ் இருக்கும், அது கீழே வந்து ஒரு பாபா ரூம் இருக்கும் அங்கே. ஸோ அங்கே வந்து நம்ம இந்த 8வது பாயிண்ட்டை போடுறோம். இந்த சைலன்ஸ் சக்தி வந்து கோவ அக்னியும் சீத்தலமாக்கிடுது. ஓகேவா? அப்போ அடுத்து வந்து 9வது லைப்ரரி, அது பக்கத்துலேயே வந்து ஒரு லைப்ரரி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டபோனில். ஸோ இப்போ அந்த லைப்ரரியில் எந்த பாயிண்ட் போடுறோன்னா சைலன்ஸோடைய சக்தி வீணான சங்கல்பத்தின் ஹல்சலை சமாப்தி செஞ்சிடுது. அடுத்து வந்து 10வது மெடிடேஷன் ஹால். நீங்கள் இங்கே பாண்டபோனுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாபா ரூமுக்கு பக்கத்தில் ஒரு மெடிடேஷன் ஹால்னு இருக்கும், அந்த படி ஏறி போகணும் அந்த இடம். ஸோ அங்கே வந்து எந்த பாயிண்ட்டு போடுறோன்னா சைலன்ஸ் சக்தி எவ்வளோ பழைய சம்ஸ்காரங்களையும் ஈஸியாக வந்து சமாப்தி செஞ்சிருது.
அப்புறம் அங்கே பாண்டவனுக்குள்ளாரே சின்னதாக வந்து ஒரு டிஸ்பென்சரி மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அங்கே வந்து 11வது பாயிண்ட் போடணும். அதில் ஹெல்த் ரிலேட்டடான பாயிண்ட்டே போட்டுடலாம். என்ன பாயிண்ட்னா, சைலன்ஸின் சக்தி அநேக விதமான மான்சிக் ரோக், மனசில் வரக்கூட நோயை வந்து இந்த சைலன்ஸின் சக்தி சுலபமாக முடிச்சிடுது. ஈஸியாக அதை வந்து சரியாக்கிடுது. மனதின் நோயை கூட ஈஸியாக சரியாக்கிடுது. அடுத்து வந்து 12வது, அங்கேருந்து அப்படி கொஞ்சம் முன்னாடி பண்ணோன்னா டைனிங், சாப்பிடக்கூடிய இடம். ஸோ அங்கே என்ன பாயிண்ட் போடுறோன்னா, சைலன்ஸின் சக்தி சாந்தி கடல் சிவபாபா, உங்களுடைய சைலன்ஸின் சக்தி அமைதி கடல் சிவபாபாவோட அநேக ஆத்மாவை சந்திக்க வைக்கிது. அடுத்து 13வது பாயிண்ட்டு, அங்கே மேலே டைனிங்லேருந்து அப்படியே கீழே இறங்கினோன்னா கிச்சன் வரும். அந்த பாண்டவன் கிச்சன் வரும். ஸோ அங்கே என்ன போடலான்னா, உங்கள் சைலன்ஸின் சக்தி அநேக ஜென்மமாக அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காமிக்கும், நல்ல ஒரு முக்தி கொடுக்கும், நல்ல அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிச்சன்லேருந்து கீழே இறங்கி பின்னாடி கேட் இருக்கும். அப்படியே அங்கேருந்து போனால் குளோபல் ஹாஸ்பிட்டல். அந்த குளோபல் ஹாஸ்பிட்டல் 11வது பாயிண்ட் என்ன போடலான்னா, மகான் ஆத்மா, தர்மாத்மா. இந்த சைலன்ஸ் தான் ஒருத்தவங்களை மகான் ஆத்மாக்குது, தர்மாத்மாவாக்குது, உயர்ந்த ஆத்மாவாக மாற்றிடுது. அப்புறம் அங்கேருந்து மியூசியம், 15வது பாயிண்ட் வந்து மியூசியம். இந்த சைலன்ஸின் சக்தி ஒரு செகண்டில் 3 லோகத்துக்கும் நீங்கள் போய் சுற்றிட்டு வரலாம். அப்போ எவ்வளோ வந்து உயர்ந்தது இந்த சைலன்ஸின் சக்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து மியூசியத்துலேருந்து இப்போ கியான் சரோவர் போயிடலாம். கியான் சரோவரில் இந்த 16வது பாயிண்ட் போடலாம். சைலன்ஸின் சக்தி என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டாலே போதும், கொஞ்சம் செலவு பண்ணாலே போதும், அதோட ரிசல்ட் வந்து நிறையா இருக்கும். கொஞ்சம் செலவில் கொஞ்சம் எஃபர்ட்டில் வந்து ரிசல்ட்டு நிறையா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நிறையா எஃபர்ட் போட்டு ஒன்று ஃபெயில் ஆக வேண்டியதாக இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியான எஃபர்ட்டாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கியான் சரோவர்லேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம், பீஸ் பார்க். 17வது பாயிண்ட் வந்து பீஸ் பார்க்கில். அங்கே வந்து இந்த சைலன்ஸின் சக்தி, ஸோ அங்கே பீஸ் பார்க்கில் இந்த சைலன்ஸின் சக்தி மூலியமாக என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சமயங்கிற அந்த கஜானம் அதுவும் வந்து ஈஸியாக எக்கனாமி ஆயிடுது. அதை நம்ம சேமிக்க முடியுது. அதாவது கொஞ்ச நேரத்தில் நிறைய வெற்றி அடைய முடியுது அப்படின்னு இந்த சைலன்ஸ் சக்தி மூலியம். அடுத்து அப்படியே அங்கேருந்து நம்ம இப்போ மேலே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து கீழே வரலாம், சாந்திவன். ஸோ சாந்திவனில் 18வது பாயிண்ட்டு போடலாம். இந்த சைலன்ஸின் சக்தி மூலியமாக என்ன ஆகுதுன்னா, ஆஹாக்கார்லேருந்து ஜெய் ஜெய்கார் ஆகுது. ஒரு பக்கம் ஐயோன்னு துக்கத்தில் மக்கள் அழுகுறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இறைவன் வந்துட்டார், அவருடைய அந்த மகிமையினால் எல்லோரும் வெற்றி முழக்கமிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து சாந்திவன்லேருந்து மன்மோகினிவன் போகலாம். அங்கே மன்மோகினிவனில் 19வது பாயிண்ட்டு, இந்த சைலன்ஸின் சக்தி சதா உங்கள் கழுத்தின் மாலை வெற்றி மாலையாக மாறிடும். சைலன்ஸின் சக்தி மூலியமாக வெற்றி உங்கள் கழுத்து மாலையாக மாறிடும். நாலாபுரமும் ஜெய ஜெயக்கார் கேட்கும், உங்கள் கழுத்தில் அந்த வெற்றியின் மாலை வந்து விழும். இப்போ இதுக்கப்புறம் என்ன வேணும், இப்போ புரிஞ்சுதா சைலன்ஸின் சக்தி எவ்வளோ மகான் சக்தி. இந்த சைலன்ஸ் சக்தி மூலியமாக நீங்கள் மகான் காரியங்கள் பண்ண முடியும். அப்போ இந்த சக்தியை வந்து மகான் காரியத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட்டாக வந்து மான் சரோவர். இப்போ புதுசாக வந்து இந்த பக்கம் சாந்திவன்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட தள்ளி வந்து பார்த்திங்கன்னா மான் சரோவர்னு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மான் சரோவரில் நம்ம இந்த 20வது பாயிண்ட் போடலாம். அதாவது இப்போ பாபா குழந்தைங்க நீங்கள் எல்லோரும் வாணியால் வார்த்தையால் எப்படி அம்பு விடணும் அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அமைதியால் எப்படி அம்பு விடுறது அது நீங்கள் கற்றுக்கணும். இந்த சயின்ஸ் பாருங்கள், இந்த பாலைவனத்தையும் நல்லா பசுமையான சோலைவனமாக மாற்றிடுது. அப்போ இந்த சைலன்ஸின் சக்தி மூலியமாக நீங்கள் வந்து எவ்வளோ கடுமையான மலை போல பிரச்சனையை கூட தண்ணியாட்ட ஈஸியாக ஆக்கிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ இந்த நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் உலகத்துக்கு அமைதியின் சக்தி தான் தேவைப்படுது. அப்போ இதை வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. இந்த மதுபன் பூமியில் எந்த விஷயம் ஆக்கர்ஷன் பண்ணுது, இந்த சாந்தி தான். இங்கே வரும்போது அவங்க மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்குது, அதனால் அவங்க ஆக்கர்ஷன் ஆகி வராங்க. அடுத்து 21வது பாயிண்ட். ஸோ அதில் வந்து யூரோப் அந்த கண்டம் போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 21வது பாயிண்ட் போடலாம். அந்த 21வது பாயிண்டில் பாபா சொல்கிறாரு, நாலாபுரமும் இதே மாதிரி நாலாபுரமும் இருக்கக்கூடிய சேவா கேந்திர இல்லை வீட்டில் கூட பிகேஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடம்லாம் சாந்தி கொண்டு ஆகிடும்.
நாலாப்புறமும் நீங்கள் அங்கே தவம் பண்ண பண்ண அந்த இடம் விநாச காலத்தை நெருங்க சாந்தி கொண்டாயிரும். சாந்தியின் அனுபவம், சாந்தியின் மேக்னெட், காந்த மாதிரி அந்த இடம் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ஆத்மாக்களை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அந்த இடத்த தேடி தானாக வருவாங்க, ஒரு மேக்னெட் மாதிரி. ஆனால் அது எப்போ நடக்கும்னா, எப்போ உங்களோட ஒவ்வொரு எண்ணம், சொல், கர்மம், செயல் எல்லாத்துலேயும் அந்த சாந்தியின் மகான் சக்தியை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஆகிடும். அப்போ இப்போ புரிஞ்சுதான் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்லிவிட்டு இந்த இதை முடிக்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ இந்த முரளியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாபா நமக்கு 3 விதமான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சென்டர்ஸ்க்காக. எங்கெல்லாம் சென்டர் இருக்கோ, கீதா பாட்சாலா இருக்கோ, இல்லை ரிட்ரீட் சென்டர் இருக்கோ, மியூசியம் இருக்கோ, ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சாந்தி குண்டு ரெடி பண்ணணும். இப்போ பாபா ரூம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து புதுசாக வர ஸ்டூடெண்ட்டை வந்து அவ்வளோவா நம்ம உட்கார வைக்க முடியாது. மேபி அவங்க வேறு இதாக சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். பட் இந்த சாந்தி குண்டு வந்து எல்லாருமே, யார் வேணாலும் வந்து உட்காரலாம். புதுசாக ஞானம் கேட்காதவங்க கூட வந்து உட்காரலாம். அந்த மாதிரி அங்கே வந்து உட்காந்தோடனே அவங்களுக்கு சாந்தி அனுபவம் ஆகணும். இந்த மாதிரி எல்லா சென்டர்லேயும் இருக்கணும். அதுக்கான சில விஷயங்கள், அந்த சாந்தி குண்டு அந்த இடம் எப்படி இருக்கணும், அந்த அதில் உள்ள டிசைன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் வந்து சவுண்ட் ப்ரூஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெளியில் உள்ள சத்தம் வந்து உள்ளார கேட்காமல் இருக்கணும். அந்த ரூம் வந்து உள்ளார போயிட்டாங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கணும். இல்லை இங்கே வந்து நம்ம சமைக்கிறோம், அங்கே வந்து அவங்க உட்காந்துருக்காங்க, இங்கே விசில் அடிக்குது, சீட்டி இந்த குக்கரில் விசில் அடிக்குது, இல்லை வேறு ஏதோ சத்தம், வெளியே வண்டி போகிற வர சத்தம்னா அவங்க வந்து புதுசாக உள்ளவங்க ஆத்மாக்கு அவ்வளோ அமைதி அனுபவம் ஆகாது. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பண்ண முடியுதுன்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் ரெடி பண்ணுங்கள். அங்கே வந்து நல்ல ஒரு க்ளீனான அட்மாஸ்பியர் இருக்கணும். முடிஞ்சால் சின்ன இந்த செடியெலாம் வைக்க முடிஞ்சால் உள்ளார வைங்க. அப்புறம் நல்ல ஒரு நறுமணம், இந்த ஊதுபத்தி இல்லை ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் இருந்தால் அங்கே போடுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபாபாவோட படம் இருக்காது, சிவபாபாவோட இந்த நிராகார் படம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது வந்து எல்லாருக்காகும். ஸோ அதனால் அந்த சிவபாபாவோட நிராகார் படம் வெளிநாட்டில் நிறையா சென்டரில் இந்த மாதிரி தான். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு அந்த பிரம்மபாபாவை காமிக்க மாட்டாங்க. கோர்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் பிரம்மபாபாவை காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரூமில் வந்து நிராகார் சிவபாபா படம் மட்டும் இருக்கலாம். ஏன்னா எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் நிராகாரை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த இதை வச்சுருக்கலாம் நீங்கள். அப்புறம் கீழே கூட அவங்க உட்காரதுக்கு, ஏன்னா இது எல்லாருக்கும்ல, ஸோ உட்காரதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டேபுளாக சேரு இல்லை சோஃபா இல்லை கீழே கூட நல்லா அவங்க கஷ்டம் இல்லாமல் உட்காரதுக்கு ஒரு சாஃப்டான இது மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக், ஏதாவது சாஃப்ட் மியூசிக் இல்லை ஏதாவது அந்த இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்ல ஒரு மியூசிக், இல்லை அவங்க கமெண்ட்ரி எதிர்பார்க்குறாங்கன்னா கமெண்ட்ரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பின்னாடி ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் நல்லா அழகான பூவால் அந்த இடத்த அலங்கரித்து வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மியூசிக் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு மியூசிக் போட்டால் சரியாக இருக்குன்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல். பட் மெயின் கண்டிஷன் என்னென்னா அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு அமைதி உலகத்துக்கு வந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு சாந்தி அந்த அவங்க அனுபவம் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வந்து கவனம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து சாந்தி குண்டுக்கு இதாகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து சென்டரில் அங்கே இடம் இருக்குன்னா இதை நீங்கள் சின்னதாக ஒரு இது பண்ணலாம். ரொம்ப பெரிய இடம்லாம் சின்னதாக கூட ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். அது மாதிரி பெரிய சென்டராக இருக்குது, இல்லை பெரிய ஒரு ரிட்ரீட் சென்டர் இருக்குன்னா அங்கே தனியாகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லா பண்ணிக்கலாம். இப்போ ஓஆர்சியில் இருக்குது பாருங்கள், பிரமிட் மாதிரி. ஏன்னா பொதுவாக இந்த பிரமிடுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரமிட்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அங்கே நிறைய எனர்ஜி சேவ் ஆகுது. நிறைய பேர் இந்த பிரமிட் கீழே உட்காந்து படிப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நான் இருக்கும்போது அந்த பிரமிட் கீழே உட்காந்து படிப்பாங்களாம். ஏன்னா அதில் படிக்கும்போது நல்லா ஞாபகம் வருது, நல்லா எக்ஸாமில் எழுதலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி உங்களால் பெரிய அளவு கட்ட முடியல அப்படின்னா கூட இப்போ ஓஆர்சியில் இருக்குது, நேபாளிலையும் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ண முடியலனா கூட ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு நிறைய பிரமிட் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசானில் வாங்கிக்கலாம், பிளாஸ்டிக்கில் கிடைக்கிது, ஸ்டீலில் இருக்குது, விதவிதமான இதெல்லாம் கிடைக்கிது. அது கூட நீங்கள் வாங்கி வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ இடத்துக்கு வந்து சேவைக்காக போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் அங்கே பாஷன் பண்ணணும், அங்கே வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னா அங்கே போய் நின்று அதை ஃபீல் பண்ணுங்கள். அதாவது இங்கே வந்து இந்த சாந்தியின் கொண்டு உருவாயிட்ருக்கு, அந்த சாந்தியின் வைப்ரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்புறம் சில இடத்துல சென்டர் கட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா
அங்கே சின்னதாக ஒரு இடம் தனியாக ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி ஒதுக்கிக்குவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் அங்கே வராங்களோ அங்கே அவங்க வந்து உட்காந்து அந்த அமைதி சக்தி அனுபவம் பண்ணுவாங்க. இது நீங்கள் அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ் கூட சொல்லலாம், சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் கூட சொல்லலாம். அங்கே வரும்போது அந்த இடத்துல உட்காந்து, அந்த இடத்துல வேறு எதுவும் நடக்கக்கூடாது, அவங்க அங்கே உட்காந்து அமைதியின் அலைகளை வந்து அங்கே பரப்புவாங்க. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சரி, மற்ற விஷயங்களுக்கும் சரி, அங்கேருந்து அந்த இதை பரப்புவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கூட டெய்லி இந்த 5 விஷயங்களுக்கு நம்ம சகாஷ் கொடுக்கணும். எங்கெங்கே சகாஷ் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கீதா பாட்சாலை. உலகம் எங்கெல்லாம் பாபாவோட கீதா பாட்சாலா இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நம்ம சகாஷ் கொடுக்கணும். அடுத்து வந்து சென்டர், எங்கெல்லாம் சென்டர் இருக்கோ அந்த இடத்துக்கு சகாஷ் கொடுக்கணும். சென்டரில் உள்ள ஆத்மாக்கள், அங்கே உள்ள சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், குமாரிஸ்க்கு சகாஷ் கொடுக்கணும். அடுத்து ரிட்ரீட் சென்டர், பாபா நிறைய இடத்துல பெரிய பெரிய ரிட்ரீட் சென்டர்லாம் கட்டியிருக்காங்க, அந்த இடத்துக்கும் போய் நம்ம சகாஷ் கொடுக்கணும். ஏன்னா ரிட்ரீட் சென்டரில் வெளியில் உள்ள ஆத்மாக்களும் வருவாங்க, நான்-வீக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கான ப்ரோக்ராமும் நடக்கும். ஸோ அவங்களுக்காகவும் நம்ம சகாஷ் கொடுக்கணும். அடுத்து எங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கோம், இப்போ பாபாவோட வீடு கட்டிகிட்ருக்காங்க அங்கே, அந்த மாதிரி இடத்துக்கும் போய் நம்ம வந்து சகாஷ் கொடுக்கணும். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சில இடத்துல எப்படி இருக்கும்னா சென்டரு இருக்காது, பட் ஒரு இடத்துக்கு போய் இந்த ஞானம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜெயிலாக இருக்கலாம், அங்கே போய் ஞானம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், அங்கே போய் ஞானம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அங்கே போய் ஞானம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம வந்து சகாஷ் கொடுக்கணும் டெய்லி. இந்த 5 விஷயங்களுக்கு நம்ம வந்து சகாஷ் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி இந்த மெமரி டெக்னிக்கால் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு சாந்திசம் பார்த்தோம். இதில் பாபா ஸ்வதர்ம, உங்களுடைய சுய தர்மம், சுய கர்மம், சுயஸ்வரூபம் எல்லாம் அந்த இது சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதை நீங்கள் அந்த சாந்திசமில் 4 சைடு 4 இது கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி யுக்தியாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், புத்தி விலாஸ். ஓகே, இதை நான் படிச்சுட்டேன், ஓகே ஞாபகம் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இது படிச்சுட்டேன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். நம்ம வந்து ஒரு பண்டிதராக ஜஸ்ட்டு சும்மா படிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு பண்டித் மாதிரி தான் நான். இதை வந்து நம்ம ஞானம், நம்ம வந்து நான் ரொம்ப புத்திசாலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஜஸ்ட்டு படிக்கிறதுனால மட்டும் ஒன்றும் ஆகிட்டாது. அதுக்கப்புறம் அதை நம்ம லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். இப்போ இங்கே கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 108 மந்த்ராஸோட ஒரு இதை ரெடி பண்ணுறோம், ஒரு ரெக்கார்டிங் மாதிரி. அதில் என்ன ஆகும்னா, அந்த 108 சௌமான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், விதவிதமான சௌமான். அது ஒரு 1/2 ஹவருக்காக நாங்கள் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி வேணால் கூட நீங்கள் கூட பண்ணலாம். அடுத்த ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா, இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கே பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் இப்போ யோகாவில் உட்காருங்க, நான் விதவிதமான ப்ராப்ளம்ஸ் சொல்லுவேன், அதை வந்து நீங்கள் சைலன்ஸில் போயிட்டு இதுக்கு என்ன பதில் இருக்கலாம், இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ எல்லோரும் 1 மினிட் உங்கள் சாந்தி ஸ்வரூபத்தில் வந்துடுங்க. நான் சாந்த் ஸ்வரூப் ஆத்மா. நான் சாந்தி கொண்டா இருக்கேன். அந்த டீப் சைலன்ஸில் போயிடுங்க. இப்போ நான் ஒவ்வொரு ப்ராப்ளமாக சொல்லுவேன், அந்த ப்ராப்ளமில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் 1 நிமிஷம் சாந்தியில் போய் அதை யோசிக்கணும். ஸோ அப்படியே அந்த சாந்தியிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கான சொல்யூஷன் யோசிங்க. அந்த ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, சென்டரில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து நடத்த போகிறாங்க. அப்போ அதில் வந்து 2 பேர் 2 விதமான ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த ப்ரோக்ராம் சென்டரில் தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க அதை சொல்லி அதுக்கான ரீசன்லாம் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இல்லை இதை வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலில் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்டர் இன்சார்ஜ். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே 1 மினிட் சைலன்ஸில் போயிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடி. இது ஒரு ஃபஸ்ட்டு இது. செகண்ட் ப்ராப்ளம், அதாவது இப்போ வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம், இந்த செய்தியாளர்லாம் இருக்காங்களா, ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க வந்து நம்ம இதை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டு வாசல் நின்று கதவை தட்டுறாங்க, அப்புறம் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே மீடியா நிற்கிது, வீடியோலாம் இருக்குது.
அப்போ 1 மினிட் நான் சைலன்ஸில் போய் அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன், நான் அங்கே இருந்தேன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னு, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அடுத்து 3வது, உங்கள் சென்டரில் வந்து இன்றைக்கி வந்து பிரம்ம போஜனம் வச்சுருக்கீங்க, 500 பேரை கூப்பிட்டீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பொதுவாக 500 பேர் கூப்பிட்டா 400 பேர் வருவாங்க, இல்லை 300 பேர் வருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து 1000 பேர் வந்துட்டாங்க. 500 பேருக்குன்னு பிரம்ம போஜனம் கூப்பிட்டா 1000 பேர் சாப்பிட வந்துட்டாங்க. அப்போ எல்லோரும் ஒரு விதமான ஹல்ச்சல் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி 1000 பேர் வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணாங்க, ஹல்ச்சலில் இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து 4வது பாயிண்ட்டு, 4வது சொல்யூஷன். அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு உங்களை பட்டிக்குன்னு கூப்பிட்ருக்காங்க, நல்லா அங்கே போய் பட்டி பண்ண போகிறீங்க. இப்போ பட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து யோகாவில் வந்து ஒரு புது டெக்னிக் சொல்லி தரீங்க. இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத மாதிரி நீங்கள் ஒரு புது டெக்னிக் சொல்லித்தரீங்க யோகாலே. அது நவீன் தவா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாபா சொன்னார், இது சொன்னார், அது சொன்னார், எல்லோரும் வந்து உங்களுக்கு விரோதமாக இருக்காங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 மினிட் சைலண்ட்டை போய் அதை யோசிங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கோர்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தன் மாதிரி, ஏன்னா ஞானம் கிடச்சதுக்கப்புறம் ஒரு நஷாவில் வந்து அவர் வந்து பைத்தியக்காரத்தன் மாதிரி இங்கே அங்கே ஓடுறாரு, வீட்டுக்கு போய் சொல்கிறாரு, இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சென்டருக்கெலாம் கூட அன்டைத்தில் வராரு, நைட்டு மிட் நைட்லலாம் வராரு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 1 மினிட் சைலண்ட்டில் போயிட்டு யோசிங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து வித்தியாசமான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒரு 1 மினிட் அந்த சைலன்ஸில் போகும்போது அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். பட் ஆனால் என்ன ஆகுது, அந்த நேரத்தில் சைலன்ஸில் போகவே மாட்டோம். ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் பாரமுக்கியாக இருக்கிறனால அந்த நேரம் அந்தர்முக்கியாகி சைலன்ஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கான நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அந்தர்முக்கிக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ஸ். அடுத்து வந்து மாயாவோட ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ மறுபடியும் ஒரு 1 மினிட் சைலன்ஸில் போயிடுங்க. நான் சாந்த் ஸ்வரூப் ஆத்மா அப்படின்னு. ஸோ உங்கள் கண்ணை மூடி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பட்டி பண்ணீங்க, அங்கே கிளாஸ் பண்ணீங்க, எல்லோரும் வந்து உங்களை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, உங்களை வந்து மகிமை பண்ணுறாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, ஆனால் அதுக்காக திட்டுறாங்க உங்களை. அந்த ஒருத்தர் வந்து ரொம்பவே மோசமாக திட்டுறாரு. அப்போ வந்து பாருங்கள் என்னோடய ஸ்திதி எப்படி இருக்குது. இதுதான் வந்து மாயாவா? 1 மினிட் டீப் சைலன்ஸில் போய் பாருங்கள். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் யார்? நான் வந்து ஒரு அமைதியான ஆத்மா. அப்போ நிந்தனை வந்தால் என்ன, புகழ்ச்சி வந்தால் என்ன, இகழ்ச்சி வந்தால் என்ன, இதெல்லாம் வந்து என்னோடது கிடையாது. என்னுடைய குணம் வந்து சாந்தி. நான் எந்த இதுலேயும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்து 2வது, நீங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. சேவை பண்ணும்போது உங்கள் கூட சேவை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பேரும் புகழும் வருது. நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, ஆனால் அந்தளவுக்கு பேர் புகழ் வரல. ஆனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவங்கள எல்லோரும் நல்லா பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க. அப்போ பாருங்கள் எனக்குள்ளார என்ன சங்கல்பம் ஓடுது. இல்லை இதான் மாயாவா? உங்களுக்குள்ளார டீப்பாக போய் பாருங்கள். என் வாழ்க்கை வந்து பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். பாபா எது கொடுத்தாலும் ட்ராமாவில் எதுனா நடந்தாலும் அதில் நான் சந்துஷ்டாக இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களோட பாட்டு ஒவ்வொரு மாதிரி. அடுத்த சுச்சுவேஷன், சென்டரில் ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இல்லை ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ நீங்கள் வந்து நல்ல அனுபவியாக இருக்கனால நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுக்கு கோவம் வருது, சிறுன்னு வருது. அப்போ போய் பாருங்கள் இதான் மாயாவா? 1 மினிட் அப்படியே ஷீத்தல் சொரூபத்தில் வந்துடுங்க. அடுத்த ஒரு மாயா என்னென்னா, அமிர்த வேலையை நீங்கள் எப்பயுமே எந்திரிக்கிறது வந்து டெய்லியாக. ஆனால் இப்போ குளிர் வந்துட்டதுனால காலைல 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க,
என்ன தோணுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ரொம்ப குளிர், உடம்பு வலிக்குது, இது அதுன்னு 1008 காரணம் வருது. அப்போ பாருங்கள், இதுதான் மாயா. என்ன ஆனாலும் நான் அமிர்த வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அடுத்த 5வது பாயிண்ட் வந்து உங்கள் சென்டரில் நல்லா அன்றைக்கி வந்து பிரம்ம போஜன், நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரம்ம போஜன்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா டேஸ்டான ஐட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டீங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், அப்புறமா நம்ம சாப்பிட்லாம், சாயந்தரமோ இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போய் வாங்குறீங்க. ஆனால் அவங்க கேட்குறாங்க இது யாருக்கு வாங்குறேன், நீங்கள் என்ன சொல்ல, அப்போ போய் சொல்லிட்டீங்க, இல்லை இது வேறு ஒரு விதற்காக வாங்குகிறேன், அவர் வரல அதுக்காக வாங்குகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டீங்க. இப்போ இதுதான் வந்து ராயல் மாயா. ஒரு இடத்துல பாபா சொல்லியிருக்காரு, ஈஸ்வரிய ரூபத்தில் மாயா வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரோல்டு கோல்டுன்னு சொல்கிறாங்களே, ரோல்டு கோல்டு, இன்றைக்கி உள்ள டூப்ளிகேட் கோல்டு வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் டூப்ளிகேட்னா கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து ஜொலிப்போடு இருக்குது. அடுத்து கர்நாடகாவில் ஒரு யுகல் இருந்தாங்க, அதில் ஒரு பிரதர் இறந்துருந்தார். அதை பற்றி பாபா சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னென்னா, இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பேக் இருக்குது, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக பார்க்கலாம். என் முன்னாடி ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்குக்குள்ளார 4 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த தேக சம்பந்தமான விஷயங்கள், அடுத்து 2வது எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம்ஸ், அடுத்து 3வது வந்து சம்பந்தங்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நான் பாபா இந்த இதில் சொல்லியிருக்காரு, அச்சானக் எது வேணாலும் நடக்கலாம், அச்சானக் எது வேணாலும் நடக்கலாம். அதுவும் வந்து இந்த இறப்பும் அச்சானக் எப்போ வேணாலும் சொல்லிட்டு வராது. இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் கூப்பிடலாம். அப்போ அங்கே நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆத்மா வராங்க, அவங்கள்ட்ட என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ இந்த பேக்கில் 4 விஷயம் இருக்குது. இப்போ நான் பாருங்கள், இது எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டேன்னா, இல்லை இன்னும் ஏதோ ஒரு விஷயம் என்னை இழுக்குதா, இந்த உடல் சம்பந்தமான விஷயங்கள் இழுக்குதா, இல்லை ஏதோ ஒரு எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம் இழுக்குதா, இல்லை எது இழுக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஃபோனு, இல்லை ட்ரெஸ்ஸு, டோலி, இல்லை ஷூ நேற்று தான் வாங்கின புதுசாக, இல்லை ஏதோ ஒரு பழைய சன்ஸ்காரம் இழுக்குதா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். அப்படி அதை இழுக்கலைன்னா நான் பாஸ் வித் ஆனர் ஆகிட்டேன் அப்படி. இது 2வது ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, இன்னொரு ஆத்மாவை கூப்பிட்டு இந்த இதை பண்ணி வைக்கலாம். இப்போ பூகம்பம் வந்துடுச்சு, 5 நிமிஷம் தான் இருக்குது, நீங்கள் உங்கள் கையில் எதெல்லாம் கிடைக்கிதோ அதை எடுத்துகிட்டு ஓடணும். அப்போ பாருங்கள், நான் வந்து இந்த 4 விஷயத்தில் எதை எடுத்துகிட்டு ஓட போகிறேன். 3வது நான் போட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், இந்த நக்கி லேக்கில் போட்டிங் போகிறோம். அப்போ வந்து போட்டு மூழ்கிடுச்சு, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, நான் வந்து இறக்க போகிறேன். அப்போ எனக்கு என்னதான் ஞாபகம் வரும். அடுத்து அங்கே ஒரு பெயிண்டர் இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் இப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது இறக்குறது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஞாபகம் வரும், செக் பண்ணி பாருங்கள். அதனால் இங்கே பாபா வந்து உங்கள் டெத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த தேகத்துலேருந்து விடுபடுறத, ஐஸ்வர்ய ஆகிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதை வந்து பாபா சொல்கிறார். இப்போ நான் இந்த செகண்ட் நான் சரீரம் விட்டேன்னா என் மனம் புத்தி எங்கே போகும், யாராவது மனிதர் பக்கம் போகுமா, இல்லை சாப்பாடு பக்கம் போகுமா, இல்லை ஏதோ பழைய சன்ஸ்காரம் இழுக்குமா, பாருங்கள் எங்கே புத்தி போகும். ஏன்னா சாவு வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு வர திடீர்னு வரும். இப்போ இந்த ஒரு வீக்குள்ளாரே இந்த குளோபல் ஹாஸ்பிட்டலில் 3 ஆத்மா இறந்துட்டாங்க, 3 பிகே ஆத்மாக்கள். ஸோ அதனால் பிகேஸ்க்கு வந்து இறப்பு வந்து ஒரு செலிப்ரேஷன் தான், அது வந்து துக்கமான விஷயம் கிடையாது. ஸோ அப்போ வந்து அப்பப்போ உங்கள் டெத்தையும் பாருங்கள். இந்த மாதிரி நான் இறந்து போயிட்டேன், யாருக்குமே தெரியல, அன்றைக்கி வந்து போகு பண்ணியிருக்காங்க, அல்வா பண்ணியிருக்காங்க, அப்போ தான் தெரியுது யார் இறந்தா இன்றைக்கி அப்படின்னு. அதுவும் சாந்தி வரலாம் அப்பப்போ இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆத்மாக்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்னெல்லாம் நடக்குது, என்னை வந்து அப்படி கொண்டு போகிறாங்க, அங்கே நெருப்பில் எரியிற அந்த உடம்பை வந்து எரிஞ்சிட்ருக்கு. சில பேர் துக்கப்படுறாங்க, சில பேர் சந்தோஷப்படுறாங்க, நல்ல வேலை போனாப்பா அப்படின்னு. இப்போ நான் வந்து சென்டர் பார்த்துப்பேன், இல்லை நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துப்பேன் அப்படின்னு சில பேர் பேசிகிட்ருக்காங்க. சில பேர் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க, சில பேர் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நல்லது தான் இது போனது வரைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து நீங்களே வந்து உங்கள் டெத்தை வந்து பாருங்கள். அதில் மதுபனில் சரீரம் விட்டுறது அது வந்து ஒரு பாக்கியம்தான்.
ஏன்னா டெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நீங்கள் எந்த இடத்துல இறக்கணும், எந்த காரணத்தினால இறக்கணும், எந்த சமயத்தினால இறக்கணும், அது வந்து ஃபிக்ஸான ஒரு விஷயம். ஒரு மாதாஜி வந்து நீங்கள் இங்கேயே நான் மதுபனிலே தான் இருந்து சரீரம் விடணும்னு நினச்சா கூட, ஆனால் உங்களுக்கு இங்கே எழுதலைன்னா இங்கே விட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பிரதர் அந்த மாதிரி தான் இருந்தார், மதுபனில் தான் நான் இருந்து சரீரம் விடணும். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரே ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போயிருந்தார். அங்கே போய் மாடு முட்டி ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டார். அதேமாதிரி ஒரு ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்திருந்தாங்க, மொரீஷியஸ்லேருந்து. அவங்க குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. அங்கே போய் பாவம் இல்லை நினைக்கி அன்னைக்கு வந்து சரீரம் விட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இங்கே குஜராத்லேருந்து ஒரு மாதாஜி வந்தாங்க. அவங்க போய் வந்து இங்கே பாபாவோட அந்த சாந்தி ஸ்தம்பத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு மயங்கிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து பார்த்தா இறந்துட்டாங்க. இந்த டெத்தும் இந்த இறப்பும் வந்து ஒரு அதிசயமான ஒரு தான். எப்படி வந்து என்ன நேரம் எதுவுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ அடுத்து வந்து ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணலான்னா, எப்படி வந்து சாக்கார் பாபா வந்து சில நேரத்தில் பூவை பற்றி சொல்லணும்னா பூவை கிளாஸுக்கு கொண்டு வந்து பாபா இந்த மாதிரி காமிப்பார். ஸோ அதனால் இன்றைக்கி ஆக்டிவிட்டியில் ஒரு பிளேட்டில் வந்து மண் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மண் எதுக்குன்னா, ஏன்னா இன்றைக்கி பாபா இதில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சைலன்ஸின் சக்தி மூலியமாக பாலைவனத்துலேயும் நீங்கள் சோலைவனமாக மாற்ற முடியும் அப்படின்னு. அடுத்து வந்து மேக்னிஃபை கிளாஸ் கொண்டு வந்திருக்கு. இது எதுக்குன்னா, இந்த நீங்கள் அந்த அஷ்டசக்தியில் பார்க்கல, அந்த மேக்னிஃபை கிளாஸ் அங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த பறக்கணைக்கு பகுத்தறியும் நிர்ணய சக்தி இந்த சைலன்ஸ் மூலியமாக, அதுக்காக இருந்தது. அடுத்து வந்து மேக்னெட். இந்த மேக்னெட் எதுக்கு, பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சாந்தியின் மேக்னெட் ஆகணும், சாந்தியின் காந்தம் ஆகணும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, உலகத்தில் ஒரு பக்கம் ஆகார், உங்களுக்கு வந்து ஜெய் ஜெயக்கார் நடக்கும். அப்புறம் பாபா சொல்கிறாரு, ஒரு செகண்டில் 3 லோகத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரணும். அப்புறம் இயற்கையில் உட்காந்து அந்த சைலன்ஸை அனுபவம் பண்ணணும். எப்போல்லாம் வேஸ்ட் வருதோ அந்த சைலன்ஸில் போயிடும். இப்போல்லாம் சண்டை வருதோ இப்போ அந்த சைலன்ஸ் அமைதி கடலின் கனெக்ஷனில் போயிடுங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு மாதாஜி அவங்க அனுபவம் சொன்னாங்க. பூனேலேருந்து வந்திருக்காங்க, பிரணீதா மாதாஜின்னு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த இதனால் அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடச்சிருக்கு, நிறையா ஹெல்த் இஷ்யூலாம் நல்லா ஆகிடுக்கு. அவங்க இப்போ வந்து 100% வீகனாக மாறிட்டாங்க. வீகனா பால் மிருகத்தோட எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வீகனாக மாறிட்டாங்க. அவங்களும் டெய்லி முரளி அவ்யக்தவாணி படிக்கிறாங்க, அதோட எக்ஸாம்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க ஹோம்ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு உட்காரும்போது பாபாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது மூலயமா எனக்கு நிறையா பெனிஃபிட் கிடச்சிது. ஃபைனலாக பாபாவுடைய யாத் பியார், சதா தன்னுடைய ஸ்வஸ்வரூபம், சுய தர்மம், சிரேஷ்ட கர்மம், சுய தேசத்தோடைய ஸ்மிருதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சதா சாந்த மூர்த்தி, சதா சாந்தியின் சக்தி மூலியமாக எல்லாருக்கும் சாந்த ஸ்வரூபம் அனுபவம் பண்ண வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாந்தி கடலில் ஆடிட்டே எல்லாரையும் அந்த சாந்தியை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய தர்மாத்மா மகான் ஆத்மாவாக ஆக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி சாந்தியின் சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாபாவே அன்பு. तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम,
प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम।